இப்ப கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருக்கும்போது புரட்சி கலைஞரின் புரட்சி தலைவரையும் தூக்கி பிடிப்பதற்கான அவசியம் என்ன வந்தது? அவர்களுடைய ரசிகர்களையும் அவர்களுடைய தொண்டர்களையும் ஈர்ப்பதற்கான முயற்சி அது. இது முக்கியமா நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். 1973ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 1977ஆம் ஆண்டு முதல் முறையாக முதலமைச்சராக 3 முறை முதல்வராக இருந்தார். அப்போது 3 முறை முதல்வராக இருந்த போதிலும் திராவிட முன்னால் ஆட்சி அரியணையை எட்டி கூட தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக புரட்சி தலைவர் பொன்மன செல்வன் அவர்கள் இருந்தார். இப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ 2026 இப்போ உருவாகி தொடர்ந்து புரட்சி தலைவர் மாதிரி ஹாட்ரிக் அடிக்க போறீங்கன்னு சொல்றீங்க மறைமுகமா. கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மேல விருப்பம், ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், தெரியாம நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற அந்த நிலைமைக்கு எல்லாருமே தள்ளப்பட்டார். 1977 ஏற்பட்ட புரட்சி ஏற்பட்டது போல் 2026 தளபதி தலைமையில் ஒரு புரட்சி ஏற்படும். தமிழக வெற்றி கழகம் அரியணையில் ஏறும். தளபதி முதல் நாட்கள் அமர்வார். அப்போது அவர் அமரும் போது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் அஸ்தமனம்.